நாம பொறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேரண்ட்ஸோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்ல ஃபீலிங்ஸ் இல்ல. காலையிலேயே தலைக்கு எண்ணெய் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது தான் அம்மா அவங்களோட ரூம்ல அவங்களோட பழைய திங்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்படி என்னதான் வச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ ரெசிபீஸ் வச்சிருக்காங்க. இதுவே ஒரு 1000 ரெசிபிக்கு மேல இருக்கும். இது பத்தலன்னு ஒரு புக்கு ஃபுல்லா ரெசிபீஸ் எழுதி வச்சிருக்காங்க. இந்த காலத்துல யூடியூபும் மெட்ராஸ் சமையலும் எல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்களோ என்னவோ. இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் என் கையில கிடைச்சது. ஒரு டயரி. இந்த டயரியில இருக்கிற மெயின் கேரக்டர் நானா தான் இருப்பேன்னு ஃபர்ஸ்டே நினைச்சேன். திறந்து பார்த்தா கரெக்ட். 15 வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டதும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி எந்த யூஸும் இல்லாம லாஸ்டா ட்ரிவாண்ட்ரத்துல ஒரு டாக்டரை பார்த்து அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்து 3 மாசத்துல பிரெக்னென்ட் ஆனதும் அப்புறம் நான் பிறந்ததும் எல்லாம் தான் எழுதியிருக்காங்க. எதுக்கும் இந்த டயரி என் கையிலே இருக்கட்டும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா என் அம்மா அப்பாவோட கல்யாண லெட்டர் அதுக்குள்ளே இருந்துச்சு. அதை பார்க்க ஒரு டிஷ்யூ பேப்பர்ல எழுதின மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கல்யாண லெட்டர் எல்லாம் இந்த காலத்துல பார்க்கவே முடியாது. அது கூடவே என் அம்மாவோட தங்கச்சி 36 வருஷம் முன்னாடி எழுதின ஒரு லெட்டரும் இருந்துச்சு. இவ்வளவு பார்த்த உடனே ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். போதும்டா சாமி அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி எடுத்து வச்சு அவங்க கிட்டே கொடுத்துட்டேன். இப்ப நீங்க கேட்பீங்க, இப்படி ஒருத்தவங்களோட பிரைவசில மூக்க நுழைக்கலாமா அப்படின்னு. இதெல்லாம் என்கிட்ட கொடுத்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கோன்னு சொன்னதே என் ராஜமாதா தான்.